ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காய்க்கும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பூண்டு, வெங்காயம், மிளகாய் நல்லா வந்து வதங்கிடும். ஸோ உப்பு வந்து போடுறோம். போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ உளுத்தம் பருப்பு வந்து போடுறதுனால டேஸ்ட் வந்து அதிகப்பட்டு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து போடுறேன். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அண்ட் தென் புதினா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது தோட்டத்துக்கு நிறையா இருக்கும், பட் சட்னி வதங்கின பேருக்கு ரொம்ப கம்மியாகிடும். ஸோ சீக்கிரம் வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச டமாட்டா வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து வதங்கட்டும். அப்படியே வந்து சீல் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சம் வந்து போட்டுட்டு இனிமேல் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கணும். இது